சக்தி, என்ன சக்தி இப்படி கேக்குற? தாராளமா கேளு. ஆ, ஒவ்வொரு தாய்க்கும் தான் குழந்தை எப்படி உருவாகணும்னு ஒரு பெரிய கனவே இருக்கும். ம், அந்த மாதிரி உங்க குழந்தை எப்படி உருவாகணும்னு நீங்களும் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? உங்க குழந்தை எதிர்காலத்துல என்னவாகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என் குழந்தை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அன்போட அறத்தோட இருந்தாலே போதும் சக்தி. என் புள்ள என்ன ஆகணும்னு நான் ஆசைப்படுறத விட என் குழந்தை என்ன ஆகணும்னு விரும்புதோ அதுவாவே ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் சக்தி. சூப்பர்க்கா! நீங்க எல்லா தாய் மாதிரியும் தான் புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க புள்ள என்னவாகணும்னு ஆசைப்படுதோ அதுவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல, அங்கேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கக்கா. எல்லா அம்மாவும் இப்படிதான் இருக்கணும். நாம ஒரு ஆசைய மனசுல வளர்த்துக்கிட்டு அத புள்ளைங்க மேல திணிச்சு அது மாதிரி வளர்க்கணும்னு நினைக்க கூடாது. உண்மையாவே நம்ம புள்ளைக்கு என்ன விருப்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம உதவி பண்ணாலே அந்த குழந்தைங்க பெரிய அளவுல சாதிப்பாங்க. நிச்சயமா உங்க குழந்தையும் பெரிய அளவுல சாதிக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுக்கா.